ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஐயனார் துணை கதையில் ஒரு பார்வைக்கு பார்க்கலாமா? பாண்டி மெக்கானிக் கடையில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வேலை செய்கிற அண்ணன் சொல்கிறாரு, பாண்டி வானதி வருதுப்பா அப்படின்றாரு. உடனே பாண்டி வேலையெல்லாம் விட்டு எங்கண்ணே வானதி வராளா அப்படின்னு தேடுறாரு. இல்லைப்பா, நான் சும்மா சொன்னேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ ஒருத்தர் வண்டி ரிப்பேர் ஆகிட்டு மெக்கானிக் கடைக்கு வண்டியை தள்ளிக்கிட்டு வராரு. தள்ளிக்கிட்டு வரும்போது பாண்டி, இந்த வண்டி வாங்கி ஒரு வாரம் தான்ப்பா ஆகுது, ஆனால் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுப்பா, இதை பாருப்பா அப்படின்றாரு. பாண்டி அந்த அண்ணன் கிட்ட, அண்ணா கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வானதிக்கு கால் பண்ணுறாரு. வானதி உடனே ஃபோன் எடுக்கிறாங்க. வேற நம்பர்லேருந்து பாண்டி பண்ணால் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. எடுத்து பாண்டி குரலை கேட்டதும் கட் பண்ணிடுறாரு. உடனே பாண்டிக்கு கோவம் வந்து, ச்சே, இவ ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. நான் அண்ணனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்தான். அப்போல்லாம் மண்டையை ஆட்டிட்டு என்னை பொண்ணு பார்க்கவா, நிச்சயம் பண்ணு, கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோனை வைக்கிறாரு. பல்லவன் அவங்க காதலியோட ஒரு இடத்துக்கு போகலான்னு வர சொல்கிறாருங்க. இதை சோழன் பார்க்குறாரு. சோழன் ஒரு சவாரிக்கு வராரு. கார் அங்கே நிற்கிது. நிற்கும்போது பார்த்தா பல்லவன் பின்னாடியே ஒரு பொண்ணும் நிற்கிது. இவன் ஏன் இங்கே வரான் ஒரு பொண்ணோட அப்படின்னு யோசித்து ஷாக்காக பார்க்குறாருங்க சோழன். பல்லவன் கிட்ட அந்த பொண்ணு பேசுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பல்லவன் சொல்கிறாரு, ஏன் ரொம்ப பயப்படுற? அதெல்லாம் பயப்படாத, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? நம்ம ஒரு நிம்மதியாக கூட பேச முடியல. உங்கள் ஹாஸ்டலில் எப்போ பாரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்க. எனக்கு நீயும் நானும் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. நம்ம சும்மா உட்காந்து தான் பேச போகிறோம். வா, இது என் ஃப்ரெண்டோட மாமா லார்ஜி தான், இதுக்குள்ளே போகலாம், வா பேசலான்றாரு. என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே சோழன் பார்க்குறாரு, ஏன் பல்லவன் இதுக்குள்ளே போகிறான், இந்த லார்ஜுக்குள்ளெல்லாம் போகிறான் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அதிர்ச்சியாக பார்த்ததும் இவர் கூட்டிகிட்டு போகிறாருங்க. உடனே பல்லவன் அவங்க காதலியே ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ரூமுக்கு கூட்டிகிட்டு போதும் சோழனுக்கு பதறுது. ஐயோ டே பல்லவா, நீ என்னடா பண்ணுற உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் பல்லவன் ரொம்ப நல்ல பையங்க. எதுவும் தப்பாலாம் நடக்கலைங்க. அந்த பொண்ணுக்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கிறாருங்க. லார்ஜில் ரூம் எடுத்து இவர் மாதிரி ஒரு புள்ள கிடைக்குமா பாருங்க. ஆனால் சோழன் ஓடி போயிட்டு பல்லவனை 4 அரைகிற மாதிரி ஒரு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, மனசில் வேண்டாம் வேண்டாம், அவனை அந்த பொண்ணு எதற்கு அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இவர் இங்கே புலம்பிக்கிட்டே இருக்கும்போது சேரனுடைய கதையிலங்க, சேரனை பார்க்க சந்தா போகிறாங்க வேலை செய்கிற இடத்துக்கு. உடனேயே சேரன், வாப்பா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா உனக்காக நான் தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், கமரக்கட்டு எல்லாம் வாங்கினேன், இந்தா சாப்பிடு, நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாரு சந்தாக்கு. உடனே சந்தாக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு கேட்டால் அவங்க அம்மான்றாங்க. போயிட்டு அவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் ஃபோனில் கோவமாக பேசுகிறாங்க. உடனே சேரன் கேட்குறாரு, என்னப்பா விஷயம், என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு. உடனே சந்தா சொல்கிறாங்க, இந்திலேயே என்னை எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, எங்கள் மாமாவை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன் கேட்குறாரு, உங்கள் மாமா எப்படிப்பா இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஹைட்டாக ஒல்லியாக இருப்பாருன்றாங்க. சேரன், அழகாக இருப்பாரான்னு கேட்குறாரு. கொஞ்சம் அழகாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னை விட அழகாக இருப்பாராப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேரன். உடனே சிரிக்கிறாங்க. நீங்கள் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சந்தா. பேசிக்கிட்டே இருக்கும்போது சேரனுக்கு ஃபோன் வருதுங்க. எங்கேருந்து ஃபோன் வருதுன்னா, பல்லவன் காலேஜ்லேருந்து அவங்க பிரின்ஸிபல் பேசுகிறாரு. அவங்க ப்ரொஃபஸர் ஃபோன் பண்ணி, பல்லவன் ஒரு வாரமாக காலேஜுக்கு வரலை, அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன்றாங்க. உடனே சேரனுக்கு ஷாக் ஆகுது. ஏன் இவன் ஒரு வாரமாக காலேஜுக்கு போகல? இல்லையே, எங்க அவன் டெய்லி காலேஜுக்கு கரெக்டாக கிளம்பிடுறானே அப்படின்னு சொல்கிறாரு சேரன். இல்லைங்க, அவர் ஒரு வாரம் ஆகுது, ஆனால் காலேஜுக்கெலாம் வராமல் இருக்க மாட்டார். இப்போ செமஸ்டர் வேறு வருது, அவருக்கு எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால பார்த்து எழுதணுங்க, அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு பண்ணுறேன்ட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உடனே ஃபோனை வச்சுட்டு சேரன் யோசிக்கிறாரு. போன வாரம் கூட எக்ஸாமுக்கு எதுக்கோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் வாங்கினானே பல்லவன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சோழனை காட்டுறாங்கங்க. சோழன் லார்ஜி வாசலில் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒரு சவாரிக்காக. உடனே அந்த சவாரி ஆள், தம்பி நான் வர லேட் ஆகும்பா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு ஃபோனில். உடனே நான் வெயிட் பண்ணுறேனே, மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃபோன் பண்ணி அவங்க ஓனருக்கு, எனக்கு முதல் சவாரியை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் பல்லவன் லார்ஜுக்குள்ளே இருக்கிறானதும் இவர் ஒரே பதட்டமாக இருக்கிறாரு. இந்த பல்லவனை உள்ளே என்ன தான் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படிலாம் நடக்கிறான்னு தெரியலையே, இங்கேயும் அங்கேயும் பதட்டமாக இருக்கிறாருங்க. அவர் பயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க ரைடுக்கு லார்ஜுக்குள்ளே. உடனே ஐயோ எதுக்கு போலீஸ் வண்டிலாம் வருது, போலீஸ் வராங்களே, பல்லவா நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறாருங்க. அடிச்சுக்கிட்டு உடனே போய் அவரும் போய் நின்று பார்க்குறாரு. போலீஸ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு உங்கள் ஓனர் எங்கன்னு கேட்குறாங்க. ஓனர் இல்லை சார், ஓனருடைய மச்சான் தான் இருக்கிறாருன்றாங்க. உடனே அவங்க மச்சான் வராரு. என்னங்க சார்ன்னு, உங்கள் லார்ஜுக்குள்ளே ட்ரக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நாங்கள் செக் பண்ணோன்றாங்க. சார் ட்ரக்ஸ்லாம் இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார்ன்னு சொல்கிறாரு ஓனருடைய மச்சான். இப்போ தான் நிறைய பேர் ஊசி மாத்திரைலாம் போட்டுக்கிறாங்கல்ல, அது நாங்கள் என்னன்னு செக் பண்ணிக்கிறோன்றாங்க. சார் சார் கஸ்டமர்லாம் தப்பாக நினைப்பாங்க சார் அப்படின்றாரு அவர். அப்போ நீங்கள் தான் சப்ளை பண்ணுறீங்களா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தள்ளியா நான் செக் பண்ணிக்கிறேன்னு செக் பண்ணுறாங்கங்க. செக் பண்ணும்போது 4-5 பேரை ட்ரக்ஸில் இருந்து உள்ளே இருந்து வெளியே இழுக்கிறாங்க. உடனே பல்லவன் ரூமை கதவு தட்டுறாங்க போலீஸு. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய் பாய், வணக்கம்.